ரொம்பவும் குழப்பத்தோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம அவர தான் பார்த்தோமா அந்த கார்ல அதே லேடி கூட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா கன்ஃபார்ம் தான் நம்ம பார்த்தது உண்ம. எதுக்கு இவரு இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு மகா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவர் இப்பவே முடிவு பண்ணிட்டாரா என்ன வீட்ட விட்டு அனுப்புறதுக்கு? அதனால தான் இந்த மாரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டி என்ன மகா யோசிச்சுட்டு இருக்க? வா சாப்பிடலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சூர்யா வராங்க. வந்ததுக்கப்புறம் எதுக்குடா இவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணது எடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. சைலண்ட்ல இருந்துச்சும்மா நான் பார்க்கல. கொஞ்சம் ஒர்க்கா இருந்துச்சு. பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லன்றாங்க. பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மகாவ யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மகா அழுதுட்டே ரூமுக்குள்ள போயிடுறாங்க. சூர்யா சாப்பிட உட்காந்தோனே தாத்தா பாட்டி திட்டுறாங்க. "என்ன மகாவ விட்டுட்டு நீ தனியா சாப்பிடுற? அவள கூட்டிட்டு வந்து ஒண்ணா சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எங்க போயிட்டா மகா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இப்பதான் உனக்கு தெரியுதா மகா எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமா கேட்கவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெச்சர்ல வரும்போது ஸ்ட்ரெச்சர் இடிச்சுக்கிச்சு கால்ல. அதனால அவ ரொம்ப வீங்கிச்சுன்னு சொல்லிட்டு தைலம் போட்டு படுத்துட்டு இருக்கா. அவள கூட்டு வந்து 2 பேரும் ஒண்ணா சாப்பிடுங்க அப்படின்றாங்க. சரி சொல்லிட்டு மகாவ கூப்பிடுறதுக்காக போறாரு. "என்ன மகா சாப்பிடாம இருக்கியா? வா சாப்பிடு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "உங்களுக்கு எதுக்கு என் மேல அக்கறை? தேவையில்லாத அக்கறை இதெல்லாம் உங்களுக்கு. நீங்க உங்க வேலைய பாருங்க" அப்படின்னாங்க. "என்ன மகா இப்படிலாம் பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் அப்படிதான். நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. "என்ன இவ திட்டுறா?" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டு தட்டு நெறைய சாப்பாடு போட்டு மகாக்கு ஊட்டி விடுறதுக்காக வராரு சூர்யா.